இந்திய அரசியல் சட்டம் சொல்வது என்ன? ஒரு நல்ல தமிழ்நாடு அரசியல் பாதை. இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அரசியல் சட்டத்தின் நோக்கம் நீதியும், ஜஸ்டிஸ், சுதந்திரமும், லிபர்ட்டி, சமத்துவமும், ஈக்வாலிட்டி, சகோதரத்துவமும், ஃப்ராட்டர்னிட்டி. இவை வெறும் வார்த்தைகள் அல்ல. கல்வி ஆர்டிகிள் 21A, சமநீதி ஆர்டிகிள் 14, வாழ்வுரிமை, உணவு, நீர், சுகாதாரம் அடங்கும் ஆர்டிகிள் 21, சமூக நலன், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். அரசியல் சட்டம் சொல்வது மக்களின் அடிப்படை தேவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு நல்ல அரசியல் என்பது தேர்தல் வெற்றிக்காக மட்டும் அல்ல, மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக. முக்கிய விளக்கம்: நடுநிலை. இந்திய அரசியல் சட்டம் நேரடியாக இலவசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அரசு மக்கள் நலன், சமத்துவம், சமூக நீதி உறுதி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. அரசியல் சட்டம் என்ன சொல்கிறது? குட் கவர்னன்ஸ் கான்ஸ்டிடியூஷன். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். இந்திய அரசியல் சட்டத்தில் அரசு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் வழிகாட்டி எது தெரியுமா? இவை என்ன சொல்கிறது? சமூக நீதி, வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், வறுமை ஒழிப்பு, சமத்துவம், விவசாய தொழில் வளர்ச்சி. அதாவது அரசு மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மக்களின் உரிமை. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அரசின் பொறுப்பு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வர்சஸ் டியூட்டிஸ். உரிமைகளா, கடமைகளா? இரண்டும் அவசியம். நாம் உரிமைகள் கேட்கிறோம், ஆனால் கடமைகள் நினைவில் இருக்கிறதா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 3. சமத்துவம் ஆர்டிகிள் 14, சுதந்திரம், வாழ்வுரிமை ஆர்டிகிள் 21, மதச்சார்பற்ற சுதந்திரம். இவை நீதிமன்றத்தில் பாதுகாக்கப்படும் உரிமைகள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஆர்டிகிள் 51A. அரசியல் சட்டத்தை மதிக்க வேண்டும், நாட்டை பாதுகாக்க வேண்டும், ஒற்றுமை காக்க வேண்டும், பொது சொத்தை பாதுகாக்க வேண்டும். உரிமை மட்டும் போதாது, கடமை இல்லாமல் ஜனநாயகம் நிலைக்காது. உரிமை கடமை வலுவான நாடு.